சின்ன தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் யாஷ் அவர்களை பற்றி நாம் இன்னைக்கு பேச போகிறோம். ஒரு கன்னட நடிகரான யாஷ் அவர்கள் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபேன் பேஸ் வச்சிருக்காருன்னு சொல்லலாம். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, கர்நாடகா மற்றும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மற்றும் அதர் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். இவருடைய படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக கேஜிஎஃப் திரைப்படம் வெளிவந்ததுலேருந்தே இவருக்கு ஒரு அதிகமான ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். இவரோட திரைப்படமான டாக்ஸிக் திரைப்படத்துக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதாவது டாக்ஸிக் திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சிக்காக ஒரு மிகப்பெரிய செட் அமைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறுவனம் இந்துஸ்தான் மிஷின் டூல்ஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து பல ஏக்கரா கணக்கில் நிலத்தை வந்து வாங்கியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் வந்து வெட்டி அதுக்கப்புறம் அங்கே செட் போடுறதா ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கர்நாடகாவுடைய சுற்றுலாத்துறை அமைச்சரான ஈஸ்வர் காந்தாரா அவர்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. அதாவது மரங்களை வெட்டுறதுக்கு அனுமதி கொடுத்த நிறுவனமான ஹிந்துஸ்தான் மிஷின் டூல்ஸ் நிறுவனத்தின் மீது வழக்கு தொடுக்கணும். அதுக்கப்புறம் மரங்களை வெட்டின படத்தோட தயாரிப்பு நிறுவனத்தின் மீது பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயமானது இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. நடிகர் யாஷ் அவர்கள் நடிச்சிட்டு வர இந்த டாக்ஸிக் திரைப்படத்தில் நயன்தாரா அவர்கள் நடிச்சிட்டு வராங்க. அதுக்கடுத்து இந்த படத்தில் தாரா என்ற ஒரு நடிகையும் நடிக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸிக் திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் விக் படத்தில் ஒர்க் பண்ண ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. மிகப்பெரிய பொருட்செலவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடைபெற்று வந்துச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு. இந்த படம் வந்து வெளியாகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் எடுத்திருக்குது. இந்த டாக்ஸிக் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யாஷ் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ டாக்ஸிக் திரைப்படத்துக்கு எழுந்திருக்கிற பிரச்சனையினால இந்த படம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகுமா இல்லை அதே இடத்துல நிற்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களாக ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. டாக்ஸிக் திரைப்படத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் விஜய் துரைசாமி. பாய்.